அண்ணா இங்க ரோடு இல்ல, இங்க டிரைனேஜ் இல்ல, கரண்ட் இல்ல, லைட் இல்ல, ஸ்ட்ரீட் இல்ல, தண்ணி, மெட்ரோ, வாட்டர் இல்ல. கிட்டத்தட்ட 4.5 வருஷமா கரண்ட் பாக்ஸ், சிபி பாக்ஸ் ரிப்பேரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆத வருஷம் அண்ணா வந்த பிறகு ஃபுல்லா ஏரியாவை விசிட் பண்ணி மறுநாள் இருந்து எங்களுக்கு வேலை நடந்தது. ஈபிக்காக இந்த போஸ்ட் கம்பம் இதெல்லாமே மனுவா கொடுத்துருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணிக்கணும். அந்த ப்ராசஸும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆசை கிடையாது. என் குடும்பத்துக்கு, என் குடும்பம் அந்த வீட்டுல இந்த தெருவில் தங்கினா என்ன, என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரும், இது இந்த ரோடு இப்படி ஃபீல் ஆகும் போது மிராக்கிள் தான் கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு எம்எல்ஏ நல்ல நிர்வாகியா இருக்கணும். அது முதல்ல தொகுதியில ஒரு ஆபீஸ் போடணும், அணுகக்கூடியவரா இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா இருந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே என்ன தீர்வு எடுக்கணுமோ அந்த தீர்வு எடுத்து தண்ணி வர எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா சரி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்கணும். பார்த்துட்டு போவாங்க, கேட்பாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க, அக்கறையே செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாமே இளைஞர் இருக்கிறதுனால எல்லாமே செய்யறாங்க, தெரியுது. வெள்ளி வாங்கத்துல எல்லோருக்கும் சம வாய்ப்பை உருவாக்குவது என்னுடைய குறிக்கோளா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆதவர்ஜுனா சாருக்கு தேங்க்ஸ். ஆதவர்ஜுனா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இவரோட ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டோம், நல்லாவே நடக்குது. நன்றி. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உடனே வந்துருவாங்கப்பா, அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. குடிசைகளை ஒழிக்க வந்திருக்கேன், நல்ல தண்ணீர் கொடுக்க வந்திருக்கேன். எம்எல்ஏ ஃபண்ட ₹1 கூட ஊழல் செய்யாம உங்களுக்காக நான் ஒரு மகனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன்.